Hello everybody, this is Balaji or your CS instructor. ஸோ நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்க போகிற சாப்டர் பார்த்திங்க அப்படின்னம்னா சாப்டர் நம்பர் 10 ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டர்டே செஷனில் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம 9th சாப்டர் முடிச்சிருந்தோம். அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ இன்ட்ரொடக்ஷனில் எதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இன்ட்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னம்னா ஸோ பேசிக் நீட்ஸான C++ல் வரக்கூடிய அந்த பேசிக் எலமெண்ட்ஸான அந்த வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்பரேட்டர்ஸ், டேட்டா டைப்ஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம லாஸ்ட்டு ப்ரீவியஸ் செஷன்ஸில் வந்துட்டு நம்ம நிறைய பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தான் எது அப்படின்னம்னா இந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். சரி, ஓகே. இந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, ஸோ இதில் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ வந்துட்டு ரிவீல் பண்ணலாம். சரிங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் பேச போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இஸ் அ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னம்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுவீங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கூட நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா டு பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னம்னா டேட்டாவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அந்த டேட்டா எதால் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னம்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ரேட்டரானால ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆப்ரேட்டரை டிபெண்ட் பண்ணி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னம்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி எவால்யூட் ஆகுது, ஸோ என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்குற ப்ராப்ளத்தை பொறுத்து தான். சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும்போது தட் மீன்ஸ் அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னம்னா நார்மலாகவே இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னம்னா ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒன் பை ஒன்னாக அடுத்த ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் ஆர்டரை பிரேக் பண்ண முடியாதானா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது, ப்ரோக்ராமுடைய ஃப்ளோவை, கண்ட்ரோல் ஃப்ளோவை ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு எப்படி மூவ் பண்ணுறது, ஸோ அது பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி ஜம்ப் பண்ண வைக்கிறது, ஸோ இது எல்லாம் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னது, ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் 2 types ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். ஒன்று வந்துட்டு நல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்துட்டு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு இந்த நல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நல் உங்களுக்கு பேரே தெரிஞ்சிருச்சு. ஸோ நல் மீன்ஸ் எதுவுமே இல்லை, தட் மீன்ஸ் எம்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ நல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா இட் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் எம்டி ஸ்டேட்மெண்ட். தட் மீன்ஸ் ஒரே ஒரு செமிகோலன் மட்டும் அதில் வந்திருந்தது அப்படின்னம்னா அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா நல் ஸ்டேட்மெண்ட். எதுக்காக அதை யூஸ் பண்ண போகிறோம்னா சும்மா ஒரு பிளேஸ் ஹோல்டராக ஒரு லேபிளிங் பர்பஸ்க்காக நம்ம இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு எலமெண்ட் வருது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் எது அப்படின்னம்னா இந்த செமிகோலன். அதுக்கு வேறு எந்த பர்பஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியே எழுதக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா நல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது எது அப்படின்னம்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். தட் மீன்ஸ் பிளாக்னு கூட இதை சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு கர்லி பிரேசிஸோட யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பேர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னம்னா என்க்ளோஸ்டு வித் கர்லி பிரேசிஸ். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல போகிறோம். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இன்டீஜர் xy கொடுத்துருக்கோம், x = 10, y = x + 10. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கர்லி பிரேசிஸ்குள்ளார கொடுத்தேன்னா அப்போ இந்த இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட்டாக தான் வந்துட்டு கம்பைலர் கன்சிடர் பண்ணும். சரிங்களா. ஸோ இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூனிட்டாக தான் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகும். இந்த ஃப்ளவர் பிரேசஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கே முடிக்கிறீங்களோ ஸோ அது வரைக்கும் வர்றது எல்லாமே வந்துட்டு ஒரே எலமெண்ட்டாக தான் வந்துட்டு ஒரே யூனிட்டாக தான் வந்துட்டு கம்பைலர் எடுத்துக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா. ஸோ நம்ம அடுத்தது நம்ம எங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு, ஹெட்டிங் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். ஸோ ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு சம் செக்மெண்ட்ஸ் தான் நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட் நம்ம சொல்கிறது சீக்வென்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ சீக்வென்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னம்னா டாப் டு பாட்டம் அப்ரோச்சில் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு அந்த ஃப்ளோ வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னம்னா நம்ம அதை என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா
சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல போகிறோம். ஸோ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ரோக்ராமுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த செமிகோலன் கொடுத்திங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு முடிஞ்சதுன்னு கம்பைலர் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வரது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃப்ளோ டயக்ராம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸ்டேட்மெண்ட் 1 முடிச்சதுக்கப்புறமா ஆரோ மார்க்கு கீழே ஸ்டேட்மெண்ட் 2க்கு வரும். ஸோ அதே போல் ஸ்டேட்மெண்ட் 2 முடிச்சதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் 3க்கு வந்துட்டு ஆரோ மார்க் வருது. அப்போ 1 by 1 இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஃப்ளோ கிடையாது. தட் மீன்ஸ் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் போகாது. எதில்? சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது எது அப்படின்னம்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம கொடுக்குற கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி, தட் மீன்ஸ் இந்த ஃப்ளோ டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே புரியும். இப்போ என்ட்ரி ஆகும்போதே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஒரு பக்கத்து ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணு. இல்லை கிவன் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னம்னா அதர் சைட் ஆஃப் ஏரியாவை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னம்னா ஒரு என்டையர் பிளாக் வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. புரியுது இல்லைங்களா? ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணு. கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னம்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் பண்ணு. இதுதான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு செட் ஆஃப் பிளாக்கை நம்ம வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேஸ்டான அல்லது டிபெண்டிங் அப்பான் த கிவன் கண்டிஷன் இஃப் வி எக்ஸிக்யூட் ட்ரூ பிளாக் ஆர் அதர்வைஸ் ஃபால்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல போகிறோம். ஆர் அதர்வைஸ் இதுக்கு இன்னொரு நேம் கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா எப்படி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னம்னா இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கூட சொல்ல போகிறோம். சரி, ஓகே. இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னம்னா இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷனை வந்துட்டு நான் நம்பர் ஆஃப் டைம் வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா கிவன் கண்டிஷன் பேஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த என்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னம்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸை எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணி முடித்த உடனே டக்குன்னு நம்ம வெளியே வந்துட போகிறதில்ல. ஏன்னா இது நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் பண்ணணும் இல்லையா? அப்போ திரும்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா கண்டிஷன் ஏரியாவுக்கு போய் செக் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அப்போ திரும்ப கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணோம். ட்ரூவாக இருந்ததுன்னா திரும்ப லூப்பில் என்ட்ரி ஆகு, இந்த பிளாக்ஸை எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஏரியாவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ எப்போ கிவன் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த இட்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ சொன்னோம் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா பாடி ஆஃப் த லூப்னு சொல்ல போகிறோம். ஸோ கிவன் கண்டிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போ வந்துட்டு முடியுதோ, எப்போ வந்துட்டு ஃபால்ஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா எக்ஸிட் கண்டிஷன் ஆர் டெஸ்ட் கண்டிஷன்னு சொல்ல போகிறோம். ஸோ நார்மலாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம பின்னாடி வரக்கூடிய செஷன்ஸில் 1 by 1 பார்க்க போகிறோம்.